வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் செக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அதெல்லாம் வச்சு ஒரு டாஸ்க் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த டாஸ்கில் என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்கு, அந்த பேங்க்கில் ஒருத்தர் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த அக்கௌண்ட்டில் மணி போடுறாரு. அந்த மணியோட பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாரு. அந்த அவரோட அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி முடிச்சுட்டு அதில் அமௌண்ட்டு வந்துட்டு டெபிட் பண்ணுறாரு. இது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் கூட பண்ணுவார். பண்ணிவிட்டு அவர் ஒரு நாள் ஒரு தோணுது, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னு தோணுது. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இஃப் இன் கேஸ் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட சைடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு தென் இங்கே இந்த இதை சரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி வரும். ஓகே, நம்ம அதுக்கு ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். index.phpன்னு வச்சுருக்கேன், அதோட பேர். ஓகே, இந்த டாஸ்க்கு என்னென்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரியறதுக்காக சைடில் வைக்கிறேன். இங்கே யூஸ்வலாக PHP டேகு, தென் க்ளோசிங் PHP. அதுக்கு முன்னாடி PHP இந்த சிஸ்டமில் குளோபலாக ரன் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல கன்சோல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, டெர்மினலில் நியூ டெர்மினல் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், டெர்மினலில் நியூ டெர்மினல் கொடுத்துட்டு இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்? PHP டியூட்டோரியலுங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்கோம். இதுக்கு உள்ளே நம்ம டேர் அப்படின்னா என்ன டைரக்டரிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன டைரக்டரிக்குள்ள நம்ம ஃபைலை வச்சுருக்கோம் அப்படின்னா, டாஸ்க்கு 1 அப்படின்றதுக்குள்ளே வச்சுருக்கோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். அப்படின்னா இது காப்பி ஆகிடும். CD ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணால் அது பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாக்ட் ஃபோல்டர் டைரக்டரிக்குள்ளே இருக்கோம். நான் மேலே இருக்க எல்லாத்தையும் கிளியர் போட்டுக்கிறேன். அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போது இந்த PHP ஃபைலை ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா, PHP ஃபைல் நேம் index.php. ஓகே, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இந்த ஃபைல் ரன் ஆகுது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்கோ வெல்கம் டு PHP கோர்ஸ். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அகெயின் இதே ரன் பண்ணுறேன். அதற்கு டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சா? அப்போனா இந்த சிஸ்டமில் PHP ஆனது குளோபலாக இன்ஸ்டால் ஆகிருக்குது. நம்ம இந்த PHP ஃபைலை டைரெக்டாக நம்ம டெர்மினலில் வச்சு ரன் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டாஸ்க்கை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் டு எண்டு வரைக்கும் எப்படி பண்ணுறோம், இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் எப்படி இங்கே யூஸ் ஆக போகுதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த லைனில் ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பேங்க்கு, சரிங்களா? இதில் ஒரு பேங்க் ஓப்பன் அக்கௌண்ட். இப்போ ஒருத்தர் பேங்க்குக்கு போகிறாரு. பேங்க் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் பேங்க் நேமில் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் நேம் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நமக்கு என்ன டைப் ஆஃப் சர்வீசஸ்லாம் தேவைப்படுது, ஒன்று அதை ஓகே, இதுக்குள்ளே நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் அன் அக்கௌண்ட், கிரெடிட், டெபிட், செக் யுவர் பேலன்ஸ், டெபிட் அமௌண்ட், வியூ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, க்ளோஸ் அக்கௌண்ட். இதெல்லாம் நம்ம கொடுக்க போகிற சர்வீசஸ். ஃபஸ்ட்டு பேங்க்குள்ளே போனதுமே அங்கே இருக்க பர்டிகுலர் பர்சன் உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஹவ் மே ஹெல்ப் வித் யூ அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி உதவட்டும்னு கேட்க வராரு. அப்போ வெல்கம் டு பேங்க் நேம், how may
அசிஸ்ட் யூ அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்களா? ஓகே, இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தெரியல அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு /n போட்டுக்கலாம். /n என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நம்ம வந்துட்டு டைப் பண்ணும்போது ஒரே லைனாக இருந்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 by 1 வர்றதுக்காக /n ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்லாஷ் என்ன வேண்டாம் நான் இங்கே போட்டுறேன். இங்கே பிரேக் லைன் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். break line ஓகே. இதில் அந்த பர்டிகுலர் யூசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூசர்கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று அப்படின்னா ஓப்பன் an account okay, break line, second credit ஓகே. இது டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்காக நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் டைப் பண்ணியிருக்கோம். ஓப்பன் an account, கிரெடிட், டெபிட், பேலன்ஸ் செக், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, க்ளோஸ் an account, இதெல்லாம் வந்து நம்ம இப்போது இங்கே டைப் பண்ணியாச்சு. தென் யூசர் வந்துட்டு இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போது எக்கோ எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்க போகிறோம். ஓகே, இவற்றிருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம ரன் டைமில் வாங்கணும். ரன் டைமில் வாங்கிறதுக்கு பிஹெச்பியில் டிஃபால்ட்டாக ஒரு கீவேர்டு இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? யூசரோட ஆப்ஷன் ரீட் லைன். ஓகே, இதில் என்டர் யுவர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கேன். ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்த இதில் லிசன் பண்ணி வாங்குகிறேன். வாங்கிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் ஸ்விட்ச் கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸ்விட்சு அதோட கண்டிஷன், கேஸு, தென் நம்ம ஏதாவது பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், தென் பிரேக். ஓகே, இல்லை நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே டிஃபால்ட் கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன யூஸருக்கு சொல்ல வரோன்றதை அதோட டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம சின்டாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷனை நான் பாஸ் பண்ணுறேன். அவர் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணாரோ அந்த ஆப்ஷன் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிஸ்டமில் நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுன்னு வந்தால் எக்கோ வெல்கம் டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஒன்றுனா ஓப்பன் an அக்கௌண்ட், இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் வச்சிட்றேன். பின்னாடி நம்ம எடுத்து ரன் பண்ணிக்கலாம். இந்த இதில் இந்த கேஸை நான் காப்பி பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே,
ஏன்னா நம்ம 5 டைம்ஸ் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுக்காக கண்ட்ரோல் ஆல்ட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 லைனுமே செலக்ட் ஆகும். ஓகே, இது மாதிரி அலைன்மெண்ட் நான் பண்ணிக்கிறேன். விசிபிலிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வராது. ஓகேவா? வெல்கம் டு ஓப்பன் அக்கௌண்ட். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் சர்வீஸ் என்ன பண்ணுறது. செகண்ட் செலக்ட் பண்ண என்ன நடக்கும், என்டர் யுவர் அமௌண்ட். வெல்கம் டு மீண்டி போட்டுக்கலாம் கிரெடிட். உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 3 வந்து டெபிட். 4வது சர்வீசஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, பேலன்ஸ் செக். தென் இது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. இது க்ளோஸ் அக்கௌண்ட். ஓகே, முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு போட்டிருக்கோம். அதில் ஒரு சும்மா யூசருக்கு கீவேர்டு தெரியறதுக்காக அன்னோன் டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். அன்னோன் டிரான்சாக்ஷன். ஓகே, இது வந்து ஸ்விட்ச் கேஸ். இப்போது இது ஒரே ஒரு டைம் வந்து நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இப்போது இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இதை வந்து வயல் லூப்புக்குள்ளே போடலாம், இல்லை டூ வயல்லையும் போடலாம். சரிங்களா? இது வந்து அன்லிமிட்டட் டைம் வந்து ரன் ஆகிறதுக்காக பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இப்போ கரெக்டாக வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். வயல் என்ன சர்வீசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன செலக்ட் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அவர் வந்ததுமே ஓப்பன் ஆன் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. சரியா? கொடுத்துட்டு அப்போது அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். ரைட்டா? நேம், பாஸ்வேர்டு மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அக்கௌண்ட்டு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகணும். அந்த ரேண்டமாக ஜென்ரேட் ஆன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? கஸ்டமர் நேம். ஓகேவா? கஸ்டமரோட நேம் வந்துட்டு கொடுக்குறாரு அப்படின்னா ரீட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்ன நமக்கு தெரியும். enter your name அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இதில் அவர் வந்து நேம் என்ட்ரு பண்ணுறாரு. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவரோட பாஸ்வேர்டு கேட்குறோம். ஓகே, கஸ்டமரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிடுறோம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் வந்து 12 டிஜிட் நம்பரில் இருக்க போகுது. நீங்கள் எத்தனை வேணால் வச்சுக்கோங்க. தென் அது ரேண்டமைஸ்டாக நம்பர் ஜென்ரேட் பண்ண போகுது. அந்த ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிஹெச்பியில் ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ யூசரோட யூசர் நேம் தென் பாஸ்வேர்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். தென் இவரோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேரியபிள் மேலே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, யூசர் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இது வந்து அறையாக இருக்க போகுது. ஏன்னா மல்டிபிள் வேல்யூஸை ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து மேலே நம்ம அறையில் டிக்கப் பண்ணியிருக்கோம். தென் இன்னொரு அரே வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. இது ஃபியூச்சர் பர்பஸ்க்காக நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆட் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெரியும், எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணணும் நமக்கு தெரியும். ஓகேவா, இதுக்குள்ளே இப்போதைக்கு இதை மியூட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம அக்கௌண்ட் ஜென்ரேஷனுக்காக வேலையை பார்க்கலாம். அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். பிஹெச்பியில் டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ரேண்டம்னா நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு இருக்குது, ரேண்டம் ஃபங்க்ஷன். ரேண்டம் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 12 டிஜிட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லியிருந்தேன். வேண்டாம், நம்ம இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால 8 டிஜிட் போட்டுக்கலாம். 5 6 7 8. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் வந்து நமக்கு அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த டீட்டெயில்ஸை நான் வந்துட்டு ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் பர்பஸ்க்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். யூசர்ட்டேருந்து வாங்கின அந்த நேம், கஸ்டமர் நேம். தென் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்டு, ஓகே, பாஸ்வேர்டு என்ன வாங்கியிருக்கோம், கஸ்டமர் பாஸ்வேர்டு. தென் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அக்கௌண்ட்டோட நம்பர், ஓகே. இப்போது ஃபைனல் நம்ம யூஸருக்கு வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுக்க போகிறோம், உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. Congratulations, your account was open successfully. Your account number is $account. ஓகே, அவருக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷோ பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு ஷெல் மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஷெல்லில் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பிஹெச்பி ஸ்பேஸ் இந்த ஃபைலோட நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைல் இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இது வந்துட்டு பிஹெச்பி டியூட்டோரியலில் இருக்குது. இதில் சிடிக்குள்ளே டாஸ்க் 1 உள்ளே வந்துட்டோம். இப்போ ரன் பண்ணலாம். இதில் வந்துட்டு நமக்கு என்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குதுன்னு காமிக்குது. நான் வந்து ஒன்று கொடுக்குறேன், ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட்டு கொடுத்தோடனே என்டர் யுவர் நேம் கேட்குது. இந்த இடத்துல ஜான் கொடுக்குறேன். என்டர் யுவர் பாஸ்வேர்டு கேட்குது. 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். இதில் எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் அக்கௌண்ட் நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து நம்ம இப்போதைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ். தென் செகண்ட் வந்துட்டு என்ன விஷயம்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லூப் வந்து எண்ட் ஆகிற லூப்பு கிடையாது, மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆகக்கூடிய லூப்புன்னு சொல்லியிருந்தேன். அப்படி ரன் ஆகிற லூப்புனால இந்த வைல் கண்டினியூஸாக அது ரன் பண்ணுது. ஓகேவா,
இப்படி தான் வந்துட்டு while யூஸ் பண்ணணும், switch கேஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரெடிட் அமௌண்ட்னு சொல்லிட்டு இதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஒருத்தர் உள்ளே வந்த உடனே கிரெடிட் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படின்னா அவரோட அக்கௌண்ட் நம்பர் வேணும், தென் அவரோட பாஸ்வேர்ட் நமக்கு வேணும். சரிங்களா? இந்த அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை அவர்கிட்ட இருந்து நம்ம ரீட் பண்ணி வாங்க போகிறோம். ஓகே, இந்த இது வந்துட்டு இந்த கஸ்டமரோட அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பரையும் அதோட பாஸ்வேர்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அறையை நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஃபெச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதோட நமக்கு என்ன வேணும், இதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் வேணும், அது ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். இது ஒரு என்ட்ரு பண்ண அக்கௌண்ட் நம்பர். அப்புறம் இவரோட பாஸ்வேர்ட் செக் பண்ணணும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோட பாஸ்வேர்ட் நம்ம எடுத்துக்கிறோம். பாஸ்வேர்டு எடுத்துக்கிட்டு இவரோட கஸ்டமர் என்ட்ரு பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு கூட நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, செக் பண்ணிவிட்டு இவரை கரெக்டான பர்சனாக இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா எக்கோ இங்கே வேண்டாம், அன்ஆத்தரைஸ் பர்சன் சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு இவருக்கு வந்துட்டு எக்ஸிட் பண்ணிடுறோம். சரிங்களா? இதுக்குள்ளே அவர் வந்ததுக்கப்புறம் வெல்கம் அவரோட நேம் வச்சுட்டு சொல்கிறோம். வெல்கம், இந்த இடத்துல அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய நேம். ஓகே, வெல்கம் அவரோட நேம் கொடுத்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூஸரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? பேலன்ஸில் நம்ம அவர்கிட்டருந்து இன்புட் வாங்க போகிறோம். என்டர் இந்த அமௌண்ட்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இந்த அமௌண்ட்டை பர்டிகுலர் அந்த வேரியபிள் அறைக்குள்ளே புஷ் பண்ண போகிறோம். ஏன்னா அவரோட பேலன்ஸ் அங்கே போய் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோட அறையை கால் பண்ணுறோம். பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கோம். அந்த கீவேர்டுக்குள்ளே இவர் என்ட்ரு பண்ணுற
பேலன்ஸுங்கிற பாஸ் பண்ணுறோம். இப்போது அந்த பர்டிகுலர் அரேக்குள்ளே பேலன்ஸ் ஒன்று போயிடுச்சு. தென் இதை நம்ம வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாகவும் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணுறதுக்கு மேலே நம்ம அரே வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே அரேயாக பாஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்டோர் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல ஒரு அரேயாக நம்ம வந்துட்டு உள்ளே பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு அமௌண்ட்டில் இவர் என்ட்ரு பண்ண அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணியாச்சு. தென் எப்போ பண்ணியிருக்காரு, ட்ரான்சாக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டைம் டேட் ஆஃப் என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்குது. இதில் மந்த்து, டேட்டு, இயரு, தென் அதோட டைம்லைன் நமக்கு தேவை, ஹவர்ஸு, ஓகே, மினிட்ஸு, செகண்ட்ஸு. இது நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். எதுலேருந்து எடுக்கிறோம்னா டைம்லேருந்து எடுக்கிறோம். ஓகே, டைம் ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் அரேக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். தென் இதை வந்துட்டு யூஸர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறோம். யுவர் அமௌண்ட் was credited to your account. Your current balance is $account details of your current balance is அவரோட அக்கௌண்ட்டில் இருந்து அவரோட பேலன்ஸ் மட்டும் இங்கே ஷோ பண்ணுறோம். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் அவருக்கு மறுபடியும் வந்துட்டு இதே லூப் ரன் ஆகும். அவர் வந்து டெபிட் சூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். இப்போது சேம் இதே இன்ஃபர்மேஷன்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். டெபிட்டு கொடுக்கும்போது இவருக்கு வந்து சர்வீஸ் நம்பர் கேஸ் 3 இது. இதில் வந்துட்டு நான் இங்கே பேஸ் பண்ணுறேன். என்டர் அமௌண்ட்னு கேட்குறேன். அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பேலன்ஸ் கூட மைனஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் அவரோட இதை டெபிட் அமௌண்ட் மாற்றுறேன். டெபிட் அமௌண்ட் மாற்றிட்டு அதை ரீட் பண்ணி வச்சுருக்கேன். இவரோட பேலன்ஸை ரீட் பண்ணி இங்கே கரண்ட் பேலன்ஸில் வைக்கிறேன். கரண்ட் பேலன்ஸை அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது டெபிட் அமௌண்ட்லேருந்து கரண்ட் பேலன்ஸை நமக்கு மைனஸ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவல் balance equal to current balance minus debit amount அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சுவல் பேலன்ஸை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ஒரு அரேக்குள்ளே
இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஆக்சுவல் பேலன்ஸ் இது வந்து இந்த பர்டிகுலர் அறையில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் போய் அப்டேட் பண்ணோம். ஓகேவா? இப்போது இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கே நம்ம ஒரு இது மிஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் மென்ஷன் பண்ணல. டிரான்சாக்ஷன் டைப் இது வந்து கிரெடிட். இது வந்து கிரெடிட்டு. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே டிரான்சாக்ஷன் டைப்பையும் காப்பி பண்ணி கீழே உள்ள அரே அந்த டிரான்சாக்ஷன் அறையில் போட்டுக்கலாம். இதோட டைப் வந்து டெபிட்டு. ஓகே, இந்த இடத்துல இதை உள்ளே போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டெபிட் அமௌண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணணும். எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியணும். தென் இதோட ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் டைம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். யுவர் அமௌண்ட் வாஸ் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். யுவர் கரண்ட் பேலன்ஸஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய பேலன்ஸை நம்ம எடுத்து இங்கே ஷோ பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோம்னா ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட், கிரெடிட்டு, டெபிட் முடிச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்சாக்ஷன் ஃபோர்த் டைப்பில் என்ன இருக்குது, பேலன்ஸ் செக். இதோட பேலன்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க ஆத்தரைசேஷன் எல்லாமே ஏன் கீழே பண்ணலை அப்படின்னா இது ஆல்ரெடி இவர் தான் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட கேட்க வேண்டாம். அதனால நம்ம இங்கே வந்து பண்ணலாம். இது செஷன் மேனேஜ்மெண்ட்டில் பண்ண முடியும். செஷன் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல இவர் வந்துட்டு அவரோட பேலன்ஸ் செக் பண்ண போகிறாரு. ஸோ யுவர் கரண்ட் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் இஸ். ஓகே, அவரோட பேலன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து இங்கே காமிச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அவரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் நம்ம எடுத்து காமிச்சாச்சு. தென் இந்த இடத்துல இவரோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காமிக்க போகிறோம். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காமிக்கணும்னா அதில் மல்டிபிள் லூப் வந்து நம்ம ரன் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது ஃபாரிச் எடுத்துக்கலாம். ஃபாரிச் எடுத்துக்கிட்டு ஏன்னா நமக்கு அறையோட சைஸை கால்குலேட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு அந்த சைஸை வந்து உள்ளே பாஸ் பண்ணி ஃபாரில் வச்சு வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரிச் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஆஸ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறேன். டிரான்சாக்ஷன் வச்சுட்டு அதோட லூப்பில் போட்டு ரன் பண்ணுறேன். எக்கோ அதோட டைப் என்ன, அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஓகே, நம்ம வந்து ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த அறைக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம அறையை ஸ்டோர் பண்ணுறதுனால இண்டெக்ஸ்ட் அறையில் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ அதை இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்கு இதோட மொத்த சைஸ் எவ்வளோன்னு தெரியணும், அது எத்தனை லூப்பில் ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ஸ் அரே ஹிஸ்ட்ரியோட சைஸ் வாங்கிக்கிறேன். அரே கவுண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிக்கிறேன். இதில் கவுண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் சொல்லி போட்டுட்டு இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை உள்ளே பாஸ் பண்ணுறேன். இதில் நமக்கு வந்து இந்த சைஸ் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோட சைஸ் கிடைக்கும். சைஸ் கிடைச்ச உடனே நான் அந்த இதை என்ன பண்ணுறேன், i = 0 $i less than or equal to transaction history count
I ++ $i++. ஓகே, இப்போது இதுக்குள்ளே இருக்க அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, சாரி இந்த இடத்துல கர்லி பிரேசஸ். இப்போது இந்த ட்ரான்சாக்ஷன் கவுண்ட்டை வச்சு நம்ம இதை வேலிடேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்காக எக்கோ $transaction history ஆஃப் இங்கே நமக்கு வந்து $i, ஏன்னா எத்தனாவது அரே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக, ப்ளஸ் அதோட கீவேர்டு. ஓகே, ட்ரான்சாக்ஷன் டைப் வந்து நம்ம உள்ள பாஸ் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி அதை கன்கார்டினேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு அதோட அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது, என்ன டேட் அண்ட் டைமில் நடந்திருக்குது, இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அங்கே மட்டும் ஷோ ஆக போகுது. எக்கோவில் நம்ம வந்துட்டு பிரேக் லைன் மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா அடுத்த லைன் வர்றதுக்காக. தென் இந்த இடத்துல நம்ம வந்து 6ல் க்ளோஸ் அண்ட் அக்கௌண்ட்டுக்கு இந்த இடத்துல எக்கோ வெல்கம் டு க்ளோஸ் அண்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்துட்டு ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னா அதை போயிட்டு வெல்கம் டு க்ளோஸ் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் கேட்குறாங்க. ஆர் யூ ஷுர் யூ ஆர் கோயிங் டு க்ளோஸ் திஸ் அக்கௌண்ட் அப்படி நம்ம கேட்குறாங்க. ஒய் ஆர் என், ஒய்னா எஸ், என்னன்னா நோ. இஃப் மறுபடியும் அவரோட அக்கௌண்ட்டு, ஓகே, இவர் ஆப்ஷன் க்ளோஸ் அக்கௌண்ட் ரீட் லைனில் வச்சுட்டு அவரோட என்ன என்ட்ரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம். நம்ம இந்த கீவேர்டு இதிலே கொடுத்துக்கலாம், ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்கோ போடுற மாதிரி இருக்குது. ஓகேவா, கொடுத்துட்டு இந்த இடத்துல அவரோட யூஸரோட இன்புட்டை வாங்குகிறோம். வாங்கிட்டு அந்த யூஸர் வந்து எஸ்ன்னு கொடுத்தாருன்னா ஸ்விட்ச் கேஸ், சரி ஓகே, இஎஃப்ஐ போட்டுக்கிறேன். க்ளோஸ் அக்கௌண்ட் $= y அப்படின்னு போட்டிருக்கோம். எஸ்ன்னு கொடுத்தாரு அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் was closed. அப்படின்னு மெசேஜ் போடுறோம். இல்லை அப்படின்னா எக்கோ தேங்க்ஸ் டு சேஞ்ச் யுவர் ஆப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுறோம். அவருக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறோம். ஓகேவா, கொடுத்துட்டு இவர் வந்துட்டு மறுபடியும் இந்த ட்ரான்சாக்ஷன் கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு வேளை இவர் வந்து எஸ் தான் கொடுத்தாரு அப்படின்னா அரேஸை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ unset of $account details, ஓகே, ஃபுல்லாகவே நம்ம வந்து எரேஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதை ரன் பண்ணி பார்க்கலாங்களா. டெர்மினல், நியூ டெர்மினல். இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டெமோவை பார்த்துடலாம். இந்த டெமோவில் ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்குது. வெல்கம் டு இந்தியன் பேங்க், ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ. நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் 1 கொடுத்தாச்சு. என்னோட நேம் கேட்குது. என்னோட நேம் ஜான், என்னோடய பாஸ்வேர்டு 1234. தென் இப்போ எனக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஐடென்டிஃபை ஆகும். அக்கௌண்ட்டில் நான் போய் க்ரெடிட் பண்ண போகிறேன். க்ரெடிட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து நான் ஒரு $100 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து க்ரெடிட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் வந்து க்ரெடிட் பண்ண போகிறேன். க்ரெடிட் பண்ணுறதுக்கு ஒரு ₹56 போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நான் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு நான் செக் பண்ணேன் அக்கௌண்ட்டில். அதுக்கான ஆப்ஷன் 4 கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய பேலன்ஸ் ₹156 இருக்குது. இதில் நான் வந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ண போகிறேன். டெபிட் வந்துட்டு ஒரு ₹5 இல்லை ₹4 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா,
டெபிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் 3. இதில் வந்து ஒரு 4 ரூபா நான் டெபிட் பண்ணுறேன் அப்படின்னா அது போக இருக்கிற ரிமைனிங் பேலன்ஸ் வந்து இங்கே நமக்கு காமிக்குது. 156 மைனஸ் 4 ருபீஸ்னால் 152 ருபீஸ். ஓகே, இந்த அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்படி தான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு எப்படி ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்துட்டு அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 6 கொடுக்குறேன், ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கும்போது இது கேட்குது, ஆர் ஷூர் யூ வாண்ட் டு க்ளோஸ் த அக்கௌண்ட். நோன்னு கொடுத்தா அது அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் சேஞ்ச் யுவர் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் முதலேருந்து ரன் ஆகுது. மறுபடியும் நான் க்ளோஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன், மறுபடியும் எஸ்ஆர்னு கேட்குது. இந்த தடவை எஸ் கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். யுவர் அக்கௌண்ட் க்ளோஸ்டு, அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு நம்பர் கொடுத்து டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து நமக்கு காமிக்கலை. ஸோ அங்கே இல்லாதனால இந்த மாதிரி எரரில் காமிக்குது. ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஸ்விட்ச், இஃப் எல்ஸு, தென் வைல்ட் கேஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பிஹெச்பியில் அசைன்மெண்ட், ரேண்டம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த இதெல்லாம் இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தென்